ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில சுகர் டேடிஸை பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன மேட்ரு சுகர் டேடி அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட் ரொம்ப டவுனாக போகுது. அதனால் நல்ல காசுள்ள பார்ட்டியாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டிலாம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி ஒரு சில சுகர் டேடிஸை தேடுவாங்க. அந்த சுகர் டேடி யாருன்னா, நல்ல காசு வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு உழைச்சி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட சொத்தும் பெருசாகணும், நம்மளை பற்றியும் வெளில எல்லாரும் பேசணும், நம்மக்கிட்ட என்னதான் காசு அதிகமாக இருந்தாலும் நம்மளை பற்றி பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காசு உள்ள பார்ட்டிங்க ரெண்டு ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு ரிஸ்க் என்னன்னா, நம்ம சரவணா ஸ்டோர் ஓனர் மாதிரி நானும் சினிமா நடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி என்னை எவ்வளோ கலாச்சாரம் பரவாயில்லன்னு இருக்கிற காசை செலவு பண்ணி சினிமா நடிகராவாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிராண்டு தான் நல்லா பெருசாக இருக்குல்ல, இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நானும் நடிச்சு பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஸ்வர்ண மாளிகை மாதிரி யாரில் நடிச்சிட்டு இருப்பாங்க. மூன்றாவது கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க, நோவாமல் நோம்பு கும்பிடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நடிகையை பார்த்து கல்யாணமாக பண்ணணும், ஜாலியாக ஜல்சாவாக இருக்கணும், நம்மளை பற்றி வெள்ளையும் பேசப்படணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் மூலையை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் சுகர் டேடி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்காக ஒரு சில நடிகைகளை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பேருக்காக பெருமைக்காக பண்ணுவாங்க. ஆனால் காசுக்காக ஒரு சில நடிகைகள் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி இவங்க கூட செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நடிகைகள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பேச போகிறோம் நண்பர்களே. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்தாலும் பாருங்க, சும்மா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜே மகாலட்சுமி அவர்கள். ஆரம்பத்தில் ஒரு விஜேவாக இருந்து சன் மியூசிக், இசை அருவி போன்ற சேனல்களில் அதுக்கப்புறமா சீரியலில் நடிகை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொழுன்னு இருப்பாங்கப்பா. இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரியலில் நல்லா வளம் வரும்போது ஒரு ஐடி இன்ஜினியரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு உதாரணமாக நானே ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணும்போது இவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ வந்து அவர் நிறைய கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காருங்க. நல்ல காஸ்ட்லியான ஆடி கார்லாம் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆடி காரில் தான் இவங்க சீரியல் ஷூட்லாம் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கல்யாணம் ஆகி குடும்பம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சீரியலில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சீரியலில் இவங்க கூட நடித்த ஒரு கோஸ்டார் மேலே இவங்களுக்கு காதல் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இது வெளில கிசுகிசுவாக மாறி அந்த சீரியல் வட்டாரத்தில் பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மகாலட்சுமி அவர்கள் இந்த சீரியல் நடிகையோட தான்ப்பா, அதாவது நடிகரோட தான்ப்பா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளில பேச்சு பெருசாக அடிபட்டுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது மகாலட்சுமி அவர்களோட குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. ஈஸ்வர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகையை இரண்டாவதாக திருமணம் பண்ணி அவருக்கும் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் யூடியூப்ல சரமாரியா அந்த ரெண்டு குடும்பத்தினரும் போட்டு கதற ஆரம்பிச்ச கதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இதுக்கப்புறம் இது இவங்களுக்கு பாப்புலாரிட்டியாக அமைஞ்சுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலாரிட்டியாக அமைஞ்சாலும் இவங்களுக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நின்று போச்சு. ஒரு காலகட்டத்தில் விஜய் மகாலட்சுமி அவர்களும் எந்த ஒரு சீரியல்லையும் நடிக்கல. அந்த கூட நடித்த சக நடிகரும், அவர் பேர் ஏன் மறைக்கணும், அவர் பேர் ஈஸ்வர். ஸோ அவரும் வந்து பெருசாக எந்த சீரியல்லையும் நடிக்கல. கொஞ்ச காலம் வந்து மியூட் பண்ண மாதிரி தான் இருந்தது இவங்களோட லைஃப் கேரக்டர் ஸ்டைல். இதுக்கப்புறம் குண்டு தூக்கி போடுற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வளம் வர ஆரம்பிச்சுது. அது என்னன்னா, லிப்ரோ ப்ரொடக்ஷன் ஓனர் ரவீந்திரன் அப்படின்றவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா, ரவீந்திரன் அவர்கள் ஏற்கனவே திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இருந்தாலும் இவங்களை இவர் ரெண்டாவது திருமணம் பண்ணாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ மகாலட்சுமி அவர்கள் எதனால் இவர் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 8 வருஷமா ரொம்ப ஓவராக போகிறல 8 மாதங்களாக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தாங்கன்னா என்னத்தை வளருங்கிற இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான காதலில் இருந்தாங்களாம். அந்த காதல் வந்து ஒரு புனிதமான காதல். அதை வந்து விலகவே முடியாது, யாராலையும் வார்த்தையால் விலக முடியாது. அந்தளவுக்கு ஒரு புனிதமான காதல். எத்தனை காதல் வருது பாருங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில், இவ்வளோலாங்களாம் வரும் ஆட்டோகிராஃப் படம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி காதலில் இருந்தவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணாங்க. பண்ண உடனே ரவீந்திரன் அவர்கள் ஒரு காரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி மீடியாவில் எல்லாரும் பேசினுக்கிறாங்க. எந்த லட்சணத்தில் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. மீடியாவில் வந்ததை வச்சு தான் நண்பர்களை நான் சொல்லுங்கிறேன். ஸோ இதில் ரியல் சுகர் டேடி யார், இவர் தானா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற இன்னொரு சீரியல் நடிகையார்னு பார்த்தீங்கன்னா நீலிமா அவர்கள் தான். அதாவது தேவர் மகன் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியலில் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நீலிமா அவர்கள். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 வருஷம் இவங்களோட நீண்ட நாள் காதலன் அப்படின்ற ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணாங்க. பண்ணோன்னே ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி. அவரோட பேர் வந்து இசைவானன்னு சொல்கிறாங்க. எதனால் கான்ட்ரோவர்சி அப்படின்னு பார்த்தா, அஜித் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரில் வந்தது தான் குத்தமே. ஏன்பா இதெல்லாம் ஒரு குத்தமாப்பா அப்படின்ற மாதிரி அவரோட மனசாட்சி சொல்லியிருக்கோம்.
இருந்தாலும் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் சும்மா வருமா அஜித் மாதிரியே. ஆனால் இவருக்கும் நீலிமாக்கும் 11 வயசு டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பக்கிகள் கண்டுபிடித்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டானுங்க. இதுக்கப்புறம் பார்க்குறவனுக்கெல்லாம் பதில் சொல்லி நீலிமா அவர்கள் டயர்டே ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதுக்கப்புறம் இன்னொரு கதை கட்டினானுங்க. அதாவது இந்த மாதிரி வயசானவர் வந்து நீலிமா அவர்கள் எதுக்கு திருமணம் பண்ணாங்கன்னா, இவர் ஒரு சுகர் டேடி. ஏன்னா இவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, நீலிமா கிட்ட காசே கிடையாது. அதனால தான் இவர் திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ காலம் ஜி டிவியில் 2 சீரியல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க தெரியுமா. அதுக்கெல்லாம் துட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கொச்சையாக பேச ஆரம்பித்தாங்க. துட்டு எப்படி வேணாலும் வந்திருக்கும், யார் வேணாலும் கொடுத்துருப்பாங்க, எங்கேயாவது போய் கடன் வாங்கியிருப்பாங்க நகையை அடைய வச்சு. அதுக்கப்புறம் இவங்க இத்தனை வருஷம் வந்து சீரியலில் வேலை பார்த்தாங்களே, அதுலேருந்து கூட காசு இருந்திருக்காதா அப்படின்ற மாதிரி லாஜிக்கலாக நம்ம ஆளுங்க திங்க் பண்ணாலுமே கூட கான்ட்ரவர்சியாக அதாவது பேசினா தானே நம்மளுக்கு வந்து லைக்ஸும் வியூஸும் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு உருட்டினானுங்க. இருந்தாலும் எப்படி காசு வந்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. இருந்தாலும் 11 வருஷம் டிஃப்ரென்ஸில் ஒருத்தர் மேலே காதல் வருது அப்படின்றது எப்படி வரும்ன்றது எனக்கும் தெரில. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்காதீங்க. எனக்கு டவுட் இருந்ததுங்க, அவள் தாங்க கேட்டுக்கினாங்க, என்னை விட்டுருங்க. மூன்றாவதாக சொல்ல போகிற நடிகை நஸ்ரியா நசீம் அவர்கள். ஸோ ஆரம்பத்தில் இவங்க இந்த ஃபஹத் ஃபாசிலை வந்து கல்யாணம் பண்ணும்போது நஸ்ரியா அவர்களை பெருமையாக பேசினோனோட ஃபஹத் ஃபாசில் அவர்களை கழுவி ஊற்றினது தான் அதிகம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் செருப்படி அடிச்சார் பார்த்தீங்களா, அதுதாங்க அவரோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நஸ்ரியா அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுனே வந்தாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம் எல்லா படமும் அவங்க நடிக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2013 வருஷம் ஃபஹத் ஃபாசிலும் இவங்களும் சேர்ந்து பெங்களூர் டேஸ் அப்படின்ற ஒரு மலையாள படம் நடிச்சாங்க இல்லையா. இந்த மலையாள படம் நடிக்கும் போது இவங்களுக்குள்ள காதல் வந்து விட்டதான். அந்த காதல் வயசெல்லாம் பார்க்கல, அழகை பார்த்துச்சு, அதுக்கப்புறம் காசை பார்த்துச்சு, பாக்கெட்டை பார்த்துச்சு, பர்ஸை பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் 18 வயசு டிஃப்ரென்ஸு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸாக இருந்தாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2013 இவங்க டேட்டிங் பண்ணி 2014 இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற சோசியல் மீடியாலாம் நஸ்ரியா அவர்களை வந்து பெருமையாக பேசினது மட்டும் இல்லாமல் ஃபஹத் ஃபாசில் அவர்களை கொச்சப்படுத்த ஆரம்பித்தாங்க. நஸ்ரியா நீ பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கிற, ஆனால் உன் புருஷன் பற்றியா எப்படிங்கிறான் சொட்ட தலையோட அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் பதில் சொல்லிவிட்டது, அவரோட திறமை பதில் சொல்லிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் நஸ்ரியா புருஷன் தான் ஃபஹத் ஃபாசில்னு சொல்கிறதோட ஃபஹத் ஃபாசிலோட மனைவி தான் நஸ்ரியா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஃபஹத் ஃபாசில் வளர்ந்து விட்டார். அதனால் சுகர் டேடி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஆரம்பத்தில் நஸ்ரியாவை திருமணம் பண்ணும்போது ஒரு லேபிளோட வந்தாலும் இன்னைக்கு சுகர் டேடியாவது சக்கரை பொங்கல் டேடியாவது அப்படின்ற மாதிரி வேற லெவலில் கலாச்சி தள்ளிட்டாரு. ஸோ இஸ் எ வெரி சீரியஸ் மேன். நான்காவது நடிகை ரீமா சென் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து மின்னலை படத்தின் மூலயமாக தமிழில் சினிமாவில் ஒரு நடிகை அறிமுகமானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2000வது வருஷம் வரைக்கும் இவங்க செம பீக்குங்க. 2000லேருந்து ஒரு 2010 வரைக்கும் சொல்லலாம். இவங்க நடிகிற படம் எல்லாமே செம படம், பெரிய பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரி நடிச்சுன்னு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ காலம் தான் ஒரே நடிப்பு எல்லா படத்துலையும் நம்ம பிரித்து கொடுத்துன்னு இருக்கிறது. இதுக்கப்புறம் பிடிச்சாங்க பாருங்க, பிடிச்சாலும் குதிரை கொம்பு அப்படின்ற மாதிரி பிடிப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து திருமணம் பண்ணது சிவா கரண் சிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவோக் அப்படின்ற ஒரு கார்மெண்ட் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராண்டோட வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோக்கா ஸ்மோக் ஹவுஸ் கிரில், ஸ்மோக் ஹவுஸ் டெல்லி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து இவர் நடத்தின்னு இருந்தார். இதுக்கப்புறம் ஓனாவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் எல்லா பிஸ்னஸ்லையும் பார்ட்னராக இருந்துட்டோம், சொந்தமாக நம்ம ஆரம்பிக்கலான்னு ஸ்மோக்கி பிபிக்யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் டெல்லியில். செம்மையாக பிச்சுக்கின்னு போய் செம காசு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 படத்தையும் தயாரித்தார், சர்க்கஸ், தாண்டவ் அப்படின்ற மாதிரியே. ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு அங்கங்கே பாலிவுட்டில் ஹீரோயின் கிடைக்காம நம்ம சவுத் இந்தியாவில் வந்து ரீமா சென்னை பிடிச்சாரு பாருங்க, அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. இருந்தாலும் இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பப்பராசி பசங்கள்லாம் வந்து சுகர் டேடின்ற ஒரு கேட்டகரியில் இவங்களை கொண்டு போய் வச்சாங்க. அதனால இந்த லிஸ்ட்டில் நானும் கொண்டு வந்துட்டேன். நல்ல நிம்மதியாக வாழ்ந்துக்கிறாங்க, விடுங்க, நம்ம அதுக்கு மேலே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே. 5வது நடிகை காதல் சந்தியா அவர்கள். இவங்க கூட ஆரம்பத்தில் திருமணம் பண்ண புதுசில் இவங்களை ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணானுங்க. இல்லாத கத்துக்குட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கையால் ஆகாத பசங்கள்லாம். என்னன்னா இவங்க வந்து ஒரு சொட்டத்தலையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொட்டத்தலையாக இருந்தாங்க. அந்த ஆள் வெங்கட சந்திரசேகர் வந்து சென்னையில் சொந்தமாக ஒரு ஐடி கம்பெனி ஓனர், ஐடி கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுகிறாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பச்சு மாங்கன்னு போய் ஐடி கம்பெனியில் வேலை தான் செய்வானுங்க. இந்த ஆள் சொந்தமாகவே ஒரு ஓனராக இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய திறமை. இந்த மாதிரி தான் அறிவாளிகளுக்கெல்லாம் மண்டைக்கு மேலே மயிர் இருக்காது, ஆனால் மண்டைக்குள்ளே விஷயம் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் நல்ல நல்ல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்த சந்தியா அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே மார்க்கெட் டவுன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கின்னு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம அழகாக குடும்பத்தில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க காதல் சந்தியா. இன்னி வரைக்கும் அதில் பேக் வாங்காமல் ரொம்ப நல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அடுத்தது 6வதாக சொல்ல போகிறது தான் ஒரு கான்ட்ரவர்சி கல்யாணம். இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து எங்கே போய் சேகருது, எந்த லிஸ்ட்டில் சேகருதுன்னு எனக்கே தெரில. அந்தளவுக்கு ஒரு லட்சணமான கேவலமான ஒரு கான்ட்ரவர்சி இந்த மேட்ரு. அது என்னன்னா, இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பவித்ரா லோகேஷ்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் வர மாதிரி உனக்கு எத்தனாவது கல்யாணம், 7வது, உனக்கு இது 4வது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியரை வந்து காதலிச்சு
ஸ்கூல் படிக்கும் போதே கிட்டத்தட்ட காதலிச்சு கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இரண்டாவதா ஒரு லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுச்சேந்திர பிரசாத் அப்படின்ற ஒரு நடிகர். கிட்டத்தட்ட ஒரு 2007லேருந்து 2010 வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அந்த லிவிங் டுகெதரும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் புளிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மூன்றாவதா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க, தெலுங்கு நடிகர் நரேஷ் 2021 வருஷம் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கல்யாணமே பண்ணிட்டாங்களாம். இவருக்கு இவங்க எத்தனாவது பொண்டாட்டின்னு பார்த்தா 4வது பொண்டாட்டி. ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து 200 படம் நடிச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 4 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுவார். 4வது அந்த பவித்ரா லோகேஷா பண்ணாங்க. ஸோ இதில் யார் வந்து சுகர் டேடி யார் சுகர் மம்மி அப்படின்றது நம்ம தெரியல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ 7வதா கடைசியாக நம்ம நடிகை மாளவிகா அவர்களை பற்றி சொல்லலாம். ஏன்னா மாளவிகா அவர்கள் இன்னைக்கு துபாயில் போய் செட்டில் ஆகி வேறு லெவலில் வாழ்ந்துனுங்கிறாங்க. இப்பேற்பட்ட வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அவரோட பேர் வந்து சுமேஷ் மேனன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி மாளவிகா அவர்கள் கேரளாவில் பிறந்து பெங்களூருவில் வளர்ந்தவர்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாளவிகா அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்க தேர்ந்தெடுத்து நடித்த முக்காவாசி படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஹிட்டும் கொடுத்தது. உதாரணத்துக்கு இவங்க 19 வயசில் முதல்ல நடிச்சது அஜித் அவர்கள் கூட உன்னை தேடி அப்படின்ற படம். அந்த படத்தில் இருக்கிற பாட்டு அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெஸ்ட் மூவிஸாக தான் இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆனந்த பூங்காற்று, கார்த்திக் அவர்கள் கூட நடித்த இந்த ரோஜாவனம், வெற்றி கொடிகட்டு, பேரழகன், ஐயா, சந்திரமுகி, இந்த மாதிரி நம்ம நிறைய படங்களை சொல்லிட்டே போகலாம். அவங்களோட ஃபிலிமோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா 4 நடிகையில் ஒரு நடிகை, ஐட்டம் டான்ஸ், இந்த மாதிரி அவங்களோட ரேஞ்சு போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பிடிச்சி செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா வாழ்ந்துனுக்கிறாங்க, ஜாலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு 7 நடிகளை பற்றி சொல்லியிருக்கிற நண்பர்களே. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது நாட்டுக்கு வீட்டுக்கு ஊருக்கு எல்லாத்துக்கும் அவசியமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்படியும் சினிமா ஃபீல்டில் ஒன்று நடந்துனுக்குது. ஸோ சுகர் டேடி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா போய் கமலஹாசன் படத்தில் சுகர் பேபி பாட்டை மட்டும் கேட்குறீங்களே, ஏன் வீடியோ கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.